years, I taught the book of Psalms in the Bible school. வேதாகம கல்லூரியில சங்கீதங்களின் புஸ்தகத்தை 15 ஆண்டுகளாக நான் போதித்திருக்கிறேன். I taught a number of courses, but I love to teach from the book of Psalms. பல வகுப்புகள் நான் நடத்தி இருந்தாலும் சங்கீதங்களின் புஸ்தகங்களை நான் அதிகமாக நேசிக்கிறேன். And as we know, the longest psalm is Psalm 119. உங்களுக்கு தெரியுமா எது ரொம்ப நீண்ட சங்கீதம் என்று தெரியுமா? அது 119ஆம் சங்கீதம். And we are not going to learn the whole psalm. முழு சங்கீதத்தை இன்றைக்கு நாம் பார்க்க முடியாவிட்டால், but we'll just concentrate on one verse. ஒரே ஒரு வசனத்திலே இருந்து நாம் தியானிக்க போகிறோம். Which really touches me as a Christian. கிறிஸ்தவள் என்கிற நிலைமையிலே அது என்னை அதிகமாக தொட்டு இருக்கிறது. And that verse is verse 30 from Psalm 119. 119ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம். And it reads like this. இவ்விதமாக இருக்கிறது. The psalmist writes, I have chosen the way of faithfulness. I have set my heart on your laws. மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். Let us pray. நாம் ஜெபிப்போம். Can you pray, pastor? நல்ல பிதாவே, இன்றைக்கு காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய நல் உண்மையை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேகர் எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறோம். அற்புதங்களை எதிர்பார்த்து உம்முடைய வார்த்தைகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை வல்லமையோடு கூட எங்கள் இருதயத்துக்குள்ள கடந்து வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசக்கூடிய உம்முடைய மகளையும் கேட்கிற எங்களையும் பசுத்த ஆவியானவரே உடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நீர் வைத்துக் கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம் ஆமென், ஆமென். My senior pastor called for a meeting of the leaders in the church. திருச்சபையில் எங்களுடைய தலைமை போதகர் தலைவர்களை எல்லாம் ஒரு கூட்டத்திற்காக அழைத்திருந்தார். And he began this way. இவ்விதமாகவே அதை ஆரம்பித்தார். He told us, I don't want your money. அவர் சொன்னார், உங்க பணம் எல்லாம் எனக்கு தேவையில்லை. But I want one thing from you all. உங்களிடத்தில் எல்லாரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறேன். I want your loyalty. உங்களுடைய பற்று மாறாமை எனக்கு வேண்டும். I want your faithfulness. உங்களுடைய நல் உண்மையாய் வாழ்ந்து காட்டுகிற விஷயம் எனக்கு வேண்டும். To the Lord and to the church. திருச்சபைக்கும் தேவனுக்கும் நீங்கள் நல் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Likewise, God is also looking for servants and children who will be faithful to him. அவருக்கு நல் உண்மையாய் இருக்கிறதான விசுவாசிகளை, ஆண்களையும் பெண்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். God's call to the church today is still the same. Be faithful. திருச்சபைக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு இன்னும் அதுதான். அது என்னவென்று சொன்னால், துரோகம் பண்ணக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நல் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். He is still looking for the faithful ones. நல் உண்மை உள்ளவர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். Out of the 12 that he had chosen, 12 பேர்ல தெரிந்து கொண்டார். one left the faith. ஒருவன் துரோகம் பண்ணிவிட்டு நல் உண்மை இல்லாதவனாக போய்விட்டான். Are we one of the 11 who cling on to Christ in faithfulness? விசுவாசத்திலே நல் உண்மையிலே நம்முடைய ஆண்டவரை நாம் பற்றிக் கொண்டிருக்கிறோமா? But through the Bible, when we read, we come across certain Bible characters who proved that they were faithful to the Lord. தேவனுக்கு நல் உண்மையுள்ளவர்களாக இருந்தோம் என்று நிரூபிக்கிறதான வேதத்தை படிக்கும் பொழுது சில வேத கதாபாத்திரங்களை நாம் பார்க்கிறோம். You see, faithfulness is a choice that you make. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். துரோகம் பண்ணாம இருக்கிறது, நல் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறது என்கிறது நாம் தெரிந்தெடுக்கிற தெரிந்தெடுப்பு. You see, one should choose to be faithful. நாம் இதை தெரிந்தெடுக்க வேண்டும். One such character I would like to dwell on for a bit is Abraham. அதிலே ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யார் என்று சொன்னால் ஆபிரகாம். You know, I think Abraham was a very faithful follower of the Lord for certain reasons. சில குறிப்பிட்ட காரணங்களுக்காக ஆபிரகாம் தேவனை நல் உண்மையோடு கூட அவர் பின்பற்றினார். For example, உதாரணமாக Abraham was faithful to go where God led him according to Genesis chapter 12 and verse 1.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின்படி ஆபிரகாம் எங்கே தேவன் அழைத்தாரோ அங்கே போகிறதற்கு அவர் ஆயத்தமாய் இருந்தார். God told him, you leave this land, you leave this, and you go wherever I'm going to take you. And Abraham just went. உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போய் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் எங்கே போகிறது என்று தெரியாமலேயே புறப்பட்டு போனார். I'm sure he must have felt very uncertain and unsure. எனக்கு தெரியும் அதை பற்றி அவர் யோசித்திருப்பார், கவனித்திருப்பார். I mean, you can't get up and take your family and your belongings and your cattle and your livestock and then go from one place to another when you don't know where you are supposed to go. எங்கே நீங்கள் போகிறீர்கள் என்று அறியாதபடிக்கு உங்கள் குடும்பத்தையும் மனைவி பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போகிறது கடினமான காரியம். He just went. He knew God was leading him all the way. ஆண்டவர் எப்பொழுதும் தன்னை வழி நடத்துவார் என்று சொல்லி அவர் புறப்பட்டு போனார். Are we faithful like Abraham? நாம் ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு நல் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? To go where God would lead us. ஆண்டவர் எங்கே நம்மை அழைத்து சென்றாலும் அந்த இடத்திற்கு செல்வோமா? And not be like Jonah. யோனாவை போல இல்லாதபடிக்கு. God told him to go to Nineveh, but he wanted to go to Tarshish. ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி யோனாவுக்கு சொல்லுகிறார், அவரோ தர்ஷீஷுக்கு போகிறார். He has gone down as a disobedient prophet. கீழ்ப்படியாத ஒரு தீர்க்கதரிசியாக போய்விட்டார். But Abraham was faithful. ஆனால் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு நல் உண்மையாய் இருந்தார். From this we learn that we should be led of God and be faithful to that leading. தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும், அந்த வழிநடத்துதலுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Go where he tells you to go and avoid those places which God says do not go. ஆண்டவர் உங்களை எங்கே அனுப்ப சித்தமாய் இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு போங்கள். அதை விட்டு மற்ற எல்லா காரியங்களையும் நீங்கள் தவிர்த்து விடுங்கள். Our steps sometimes falter. சில நேரங்கள் நம்முடைய நடைகள் தடுமாறுகிறது. We are attracted to those streets and lanes where God forbids us to go. ஆண்டவர் எந்த இடத்திற்கு போக வேண்டாம் என்று தடுக்கிறாரோ அங்கே சில காரியங்கள் நம்மை ஈர்க்கின்றன. But Abraham was faithful. ஆனால் ஆபிரகாம் நல் உண்மை உள்ளவராக இருந்தார். He went where God led him. ஆண்டவர் எங்கே அவரை நடத்தினாரோ அங்கே சென்றார். And for that God blessed him richly. அது நிமித்தமாக தேவன் அளவில்லாமல் அவரை ஆசீர்வதித்தார். Then in Genesis chapter 22 and verse 2, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் God told Abraham, ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், take your son, உன்னுடைய மகனை எடுத்துக்கொண்டு, your only son Isaac, ஏகசுதன் ஒரே மகன், your son Isaac whom you love, நீ நேசிக்கிறதான ஈசாக்கை கூட்டிக் கொண்டு, and go to the region of Moriah, மோரியா என்கிறதான தேசத்துக்கு போய், and there sacrifice him as a burnt offering to me. தகன பலியாக அவனை பலியிடு. I mean, can this be true? இது உண்மையா இருக்க முடியுமா? Would God ever want Abraham to do something like that? இது மாதிரியான காரியத்தை ஆபிரகாமை தேவன் செய்ய சொல்லி இருப்பாரா? But God had different intentions. தேவனுடைய நோக்கம் வித்தியாசம். He was only testing Abraham. ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். Would Abraham be faithful to give to God what he loved the most? தான் அதிகமாக நேசிக்கிற தன்னுடைய குமாரனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆபிரகாம் would we give to God what we really love? நாம் நேசிக்கிறதை தேவனுக்கு நம்மாலே கொடுக்க முடியுமா? Not that God would allow Abraham to actually sacrifice Isaac, but he was testing him. ஈசாக்கை பலியிடுகிறதற்கு அவர் ஒப்பு கொடுக்க போகிறதில்லை, ஆனால் ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறார். And the same question is for us this morning. இன்னைக்கு காலையிலேயும் அதே கேள்விதான் நமக்கு முன்னாலே வருகிறது. Will we be able to give to God what we hold most dear in our life? நாம் அன்பினாலே இறுக பிடித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை தேவன் கேட்கும் பொழுது நாம் அவருக்கு கொடுப்போமா? Abraham proved himself faithful. ஆபிரகாம் நல் உண்மை உள்ளவர் என்று நிரூபித்தார். To do what God told him to do. தேவன் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்தார். Of course, Isaac was not sacrificed. ஆம், ஈசாக்கு பலியிடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கப்பட்டார். For being so obedient, ஆனால் அவர் கீழ்ப்படிந்தார். being so willing even to give up his son Isaac to God,
ஈசாக்கை தகன பலியிடக்கூடிய அளவிற்கு அவர் கீழ்ப்படிய ஆயத்தமாய் இருந்தார். God blessed Abraham to make him the father of nations. பல தேசங்களுக்கு தகப்பனாக ஆபிரகாமை He தேவன் was willing to give one son. ஒரே மகனை கூட பலியிட ஆயத்தமாய் இருந்தார். God made him the father of all nations. தேவன் அவரை பல ஜாதிகளுக்கு தேசங்களுக்கு தகப்பனாக மாற்றினார். Because our God will not stand debtor before any man. எந்த மனிதனுக்கு முன்னாலேயும் ஆண்டவர் அப்படி நிற்கிறது இல்லை. All we need is to be faithful to his call. ஆண்டவருக்கு நாம் நல் உண்மை உள்ளவராக இருக்கிறோமா இல்லையா? And then we read that Abraham was faithful because according to Genesis chapter 14 and verse 20, he was faithful in giving his tithes and his offerings. ஆபிரகாம் தன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் தேவனுக்கு கொடுக்கிறதுல அவர் நல் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். In this chapter, one of the kings, Kedorlaomer, கெதர்லோகோமர் என்கிறதான ஒரு ராஜா and his allied kings, அவனோடு கூட இருந்ததான அந்த அணியில் இருந்ததான ராஜாக்கள், they defeated the kings of Sodom and Gomorrah. சோதோம் கொமோராவுடைய ராஜாவை ஜெயித்து விட்டார்கள். They took all their goods, அவர்களுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டார்கள். all their possessions, அவர்களுடைய சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் and எடுத்துக்கொண்டார்கள். carried away many captives. அநேகரை சிறைப்பிடித்துக் கொண்டு போய் விட்டார்கள். And one such captive was Abraham's nephew Lot. அதிலே ஒரு சிறைப்பிடிக்கப்பட்டவர் தான் ஆபிரகாமுடைய பங்காளியாகிய லோத்து. When Abraham heard, ஆபிரகாம் அதை கேள்விப்பட்ட பொழுது, he took 318 trained men born in his own household. தன்னுடைய குடும்பத்திலே பிறந்ததான 318 வேலையாட்களுக்கு பயிற்சி கொடுத்து வைத்திருந்தார். And he went to war against Kedorlaomer. கெதர்லோகோமருக்கு விரோதமாக அவர் யுத்தம் பண்ணும்படி போகிறார். He recovered all the goods that this king had taken. அந்த ராஜாக்கள் சிறைப்பிடித்த எல்லா பொருட்களையும் மீட்டுக் கொண்டார்கள். And he rescued his nephew Lot. தன்னுடைய இனத்தானாகிய லோத்துவையும் அவர் மீட்டு விட்டார். From this we learn how faithful Abraham was to his family. தன்னுடைய குடும்பத்திற்கு ஆபிரகாம் எப்படி நல் உண்மை உள்ளவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். He could have let Lot go. After all, Lot had separated from him. லோத்து தன்னை விட்டு பிரிந்து போய் விட்டபடினால அவன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன என்று விட்டு விடாதபடிக்கு ஆபிரகாம் போய். But Abraham loved his family. ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை He சிநேகித்தார். felt personally responsible for Lot. ஏனென்றால் தன்னுடைய பங்காளிக்கு இனத்தானுக்கு அவர்கள்தான். Are we faithful to our families? நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் நல் உண்மை உள்ளவர்களாக Or இருக்கிறோம். is there sibling rivalry and I don't know, money and property bring a lot of heartaches பணம் in இல்லை, the என்னால family? முடியாது என்று சாக்கு போக்கு சொல்லி லோத்துவை மீட்டுக் கொள்ளாமல் இருக்கவில்லை. But because he was faithful to his family, God gave to Abraham all the wealth that Kedorlaomer and his allied kings had taken. All the wealth. அந்த கெதர்லோகோமரும் அவனுடைய அணியிலே வந்த எல்லாருடைய சொத்து சுதந்திரங்களை எல்லாம் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். That's why God told him, you will be blessed, Abraham. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். You will be a blessing to nations. மற்றவர்களுக்கு, தேசங்களுக்கு, ஜாதிகளுக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். Today God is looking for faithful children. இன்றைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட நல் உண்மை உள்ள Faithful. பிள்ளைகளை எதிர்பார்க்கிறார். Faithful to their families. தன்னுடைய குடும்பங்களுக்கு நல் உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறவர்கள். Then Abraham, when he returned, ஆபிரகாம் திரும்பி வருகிறதான வேளையிலே he met Melchizedek, மெல்கிசேதேக்கை அவர் சந்திக்கிறார். who was king of Salem. சாலேமினுடைய ராஜா. And Melchizedek brought out bread and wine. மெல்கிசேதேக்குக்கு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து கொடுக்கிறார். And he blessed Abraham. ஆபிரகாமை மெல்கிசேதேக் ஆசீர்வதிக்கிறார். And Abraham felt so blessed. ஆபிரகாம் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். That he took 1/10 of whatever he had and he gave it to Melchizedek. அவருக்கு கிடைத்ததிலே தசம பாகத்தை மெல்கிசேதேக்குக்கு கொடுத்தார். Abraham has gone down in Bible history and the history of the world for having been so faithful in giving his tithes and his offering. தன்னுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் மெல்கிசேதேக்கு கொடுக்கிறதற்கு அவர் நல் உண்மை உள்ளவராய் இருந்தார். He gave Melchizedek 1/10.
மெல்கிசேதேக்கை ஆசீர்வதித்தார். God is looking for his children to be faithful in bringing to the house their tithes and their offerings. உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் நாம் கலந்து கொள்ளுகிற இந்த திருச்சபையிலே நீங்கள் உண்மையாய் கொடுக்கிறதற்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? Centuries later, பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு prophet Malachi wrote, மல்கியா தீர்க்கதரிசி விதமாய் in எழுதுகிறார். chapter 3 and verse 10, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே the Lord said, bring your tithes and offerings, தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் என்னுடைய பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், and I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். I will open the floodgates of heaven and pour out so much blessing, there will be no room for it. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொன்னார். I pastor 2 churches back home. இப்ப எங்க பகுதியிலே எங்க வீட்டு பக்கத்திலே 2 திருச்சபைகளுக்கு மேய்ப்பனாய் இருந்தேன். The second church that I pastor, இரண்டாவது திருச்சபையிலே நான் மேய்ப்பனாய் இருந்த பொழுது, after service, ஆராதனைக்கு பிறகு we go into at least 2 homes and we pray in that home a blessing. ஆராதனைக்கு பிறகு 2 வீடுகளுக்கு சென்று நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். So that day, அந்த நாளிலே me and a team of another 3 people, நானும் 3 பேரும் மற்ற 3 பேரும் சேர்ந்து we went into this brother's home. ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போனோம். I mean, he was so grateful we came to his house. நாங்க அங்க வீட்டுக்கு வந்ததனாலே அவர் மிகுந்த நன்றி உணர்வோடு கூட இருந்தார். And we prayed a blessing in his house. அந்த வீட்டிற்காக நாங்கள் ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணோம். Such a small house. அது ரொம்ப சிறிய வீடு. Very small compound. அது சிறிய ஒரு காம்பவுண்ட் தான். All broken tiles, coming out from the ground. I was so scared I would trip and fall. அங்க இருந்த டைல் எல்லாம் தரையில இருந்ததெல்லாம் உடைஞ்சு கிடக்குது. நான் விழுந்துருவேன்னு பயப்பட்டுட்டு தான் போனேன். But with such warmth he welcomed us inside. ஆனால் மன உற்சாகத்தோடு அவர்கள் எங்களை உள்ளே வரும்படி வரவேற்றார்கள். 2 small rooms. 2 சிறிய ரூம் தான் இருக்கு. The cot filled up most of the space. அந்த இடத்துல இருக்கிற கட்டளை முழு இடத்தையும் அடைச்சிருச்சு. Somehow we stood there. அங்க எப்படியோ நாங்க நின்றோம். And we prayed a blessing on him. அவர்கள் மேலே ஆசீர்வாதத்தை on ஜெபம். his family. அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து. On his work. அவருடைய வேலையை ஆசீர்வதித்து. On his children. அவருடைய குழந்தைகளை ஆசீர்வதித்து. He was in tears. அவர் கண்ணீரினாலே நிரம்பினார். None of his leaders had come to do that ever in his house. அவங்க வீட்டுக்கு அவர்களுடைய தலைவர்கள் யாருமே வரல. So when I was about to leave, நான் அந்த வீட்டை விட்டு வெளியில he wanted to give me something. எனக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை. You see, he did not have Abraham's wealth. ஆபிரகாமுடைய சொத்து சுதந்திரம் எல்லாம் அவர்கிட்ட இல்ல. That he should give me 1 tithe of all that wealth. அங்க இருக்கிறதுல ஆபிரகாமை போல தசமபாகம் கொடுக்கக்கூடிய சொத்து எல்லாம் இல்ல. Nor was I looking for wealth. ஏன்னா எனக்கு அவரை நன்றாக தெரியும். I was so happy to go bless him. ஆனால் சந்தோஷமாய் போய் அவரை ஆசீர்வதிக்க விரும்பினேன். But the heart of the man, ஆனால் அந்த மனிதனுடைய இருதயம், he wanted to give me something. எனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று There's விரும்பினார். nothing in the house. ஆனா வீட்ல ஒண்ணும் இல்ல. What do you give when you have nothing in the house? வீட்ல ஒண்ணுமே இல்லாத பொழுது என்ன கொடுக்க முடியும்? And then he thought, அவர் நினைத்தார், there was 1 guava tree in that little compound. அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு கொய்யா மரம் இருந்தது. Only 1 tree. ஒரே ஒரு கொய்யா மரம் தான். He told me, wait. அவங்க சொன்னாரு, அதை பார்த்துட்டு கொஞ்சம் காத்துருங்க. He climbed the guava tree. அந்த கொய்யா மரத்தின் மேலே ஏறி He plucked 4 guavas. 4 கொய்யா பழங்களை பறித்து brought it for me. அதை என்னிடத்தில் வந்து கொடுத்தார். That's been, I'm telling you, the greatest offering I have ever received. நான் சொல்லுகிறேன், நான் வாங்கின காணிக்கைகளிலே அதுதான் மிகப்பெரிய ஒரு காணிக்கை. Gave it from his heart. அது அவருடைய இருதயத்திலே இருந்து. God wants such faithfulness. அப்படிப்பட்டதான நல் உண்மையை ஆண்டவர். That's why Jesus was not so impressed when people came and put so much money in the treasury. He pointed out and commended that poor widow who put 1 mite. இயேசு கிறிஸ்து ஆலயத்தில் இருந்த பொழுது பணக்காரர்கள் நிறைய கொண்டு வந்து போட்டார்கள். ஆனால் ஒரு விதவை தனக்கு இருந்த ஒரே ஒரு காசை போட்ட பொழுது அவளை ஆண்டவர் மெச்சிக்கொண்டார். God will bless those who will bring in their tithes and their offerings. நாம் இந்த திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் சரியா மாதம் வாரம் கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா? Whether it's all the wealth that Abraham had or just 4 guavas from your own guava tree.
ஆபிரகாமுக்கு இருந்த எல்லாமா அல்லது அந்த மரத்தில் இருக்கிற 4 கொய்யா பழங்கள் மாத்திரமா? God is looking for faithful servants. ஆண்டவர் நல் உண்மையுள்ள விசுவாசிகள் இந்த நாட்களை எதிர்பார்க்கிறார். Faithful like Joseph. யோசேப்பை போல நல் உண்மையுள்ளவர்கள். Joseph was so faithful. யோசேப்பு மிகவும் நல் உண்மையுள்ளவராய் இருந்தார். So wounded, so hurt because his own flesh and blood sold him as a slave. அவரை இருதயத்தை காயப்படுத்தினார்கள், சொந்த சகோதரர்களை விற்று விட்டார்கள், அடிமையாக இருக்க வேண்டியது. Joseph didn't lose his trust in God. ஆனால் இவைகள் மத்தியிலே ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை யோசேப்பு விட்டுவிடவில்லை. It's written the Lord was with him. அங்கே எழுதி இருக்கிறது ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். When you trust God, நீங்கள் ஆண்டவரை முழு மனதோடு நம்பும் பொழுது, even if you go through this hardship of family deceiving you or whatever, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்க சொந்த குடும்பமே உங்களோடு கூட பிறந்தவர்களை உங்களை வஞ்சித்தாலும் கூட, he was sold as a slave. அவனை அடிமையாக விற்று விட்டார். And when he was brought to Egypt, எகிப்துக்கு கொண்டு வரப்பட்ட பொழுது, an official of Pharaoh, his name was Potiphar. போத்திபார் என்கிறதான பார்வோனினுடைய ஒரு மூத்த அதிகாரி, he bought Joseph. யோசேப்பை விலை கொடுத்து வாங்கினார். Now this is a slave boy. இவன் இப்பொழுது ஒரு அடிமை பையன். But in Genesis chapter 39, ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் verses 2 to 4, 2ல இருந்து 4 வசனங்கள் வரை, Joseph served Potiphar with such faithfulness. யோசேப்பு போத்திபாருக்கு மிகவும் நல் உண்மையுள்ளவனாக சேவை செய்தார். That Potiphar made him in charge of everything that he had. அது நிமித்தமாக அவனுக்கு இருந்த எல்லாவற்றிற்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார். Joseph moved from being a mere slave boy to the steward of his master's house. அடிமை பையனாக இருந்தவன் இப்பொழுது தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே நல்ல உக்கிரானக்காரனாக மாறிவிட்டான். But you see, you have to be working hard and working honestly for your boss. உங்களுடைய எஜமானனுக்கு, உங்க மேனேஜருக்கு நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், கடினமாக உழைக்கிறவர்களாக இருக்க. For your master or for your leader, work with diligence. உங்களுடைய சூப்பர்வைசருக்கோ மேனேஜருக்கோ ஜாக்கிரதையா விவேகமாக வேலை செய்யுங்கள். When we are faithful to the job that has been given to us, நமக்கு கொடுத்திருக்கிற வேலையிலே நாம் நல் உண்மையுள்ளவர்களாக ஏமாற்றாம துரோகம் பண்ணாம, it will even change the hard hearts of those who persecute us or who are lord over us. It will change their heart. நம்மையில ஆதிக்கம் செலுத்துகிறவர்கள், நம்மை மட்டம் தட்ட வேண்டும் என்று இருக்கிறவர்கள் இருதயத்தையே ஆண்டவர் மாற்றுவார். Today God is calling us, church, to be faithful to the work he has given us. நமக்கு கொடுத்த வேலையிலே நாம் நல் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Whether it is outside in the corporate world or inside in your own house. உங்க குடும்பத்துக்குள்ளே ஆனாலும் சரி, வெளியிலே நீங்கள் வேலை செய்ய வேண்டியதானாலும் சரி. Joseph was very faithful. யோசேப்பு நல் உண்மையுள்ளவன். He was faithful to his God. தேவனுக்கு யோசேப்பு நல் உண்மையுள்ளவராய். Now Potiphar's wife looked at him. போத்திபாருடைய மனைவி யோசேப்பை பார்க்கிறார். Joseph was so handsome. யோசேப்பு நல்ல அழகான வசீகரமானவனாய் இருக்கிறான். So well built. நல்ல கட்டான உடல். Carried himself with such dignity. அப்படிப்பட்டதான ஒரு வாலிபன். That she wanted to seduce him. அந்த போத்திபாருடைய மனைவி யோசேப்போடு விபச்சாரம் செய்ய விரும்பினார். But Joseph told her, யோசேப்பு சொன்னான், my master has withheld nothing from me except you. என்னுடைய எஜமான் உன்னை தவிர எல்லாவற்றையும் என்னுடைய கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். I'm in charge of everything. எல்லாவற்றுக்கும் நான் தான் பொறுப்பாளி. But he has withheld you from me because you are his wife. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியினாலே உன்னை மட்டும் தான் விட்டு மற்ற எல்லாவற்றையும் என் கையில கொடுத்திருக்கிறார். Joseph said, how can I do such a wicked thing? நான் எப்படி தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறது என்று கேட்டார். To Joseph, now just look, okay? Potiphar wasn't looking. அந்த இடத்துல போத்திபார் இந்த காட்சியெல்லாம் பார்க்கல. I don't think Potiphar had the slightest inkling about what was going on in his wife's mind. அவனுடைய மனைவியினுடைய சிந்தனையில இப்படியெல்லாம் எண்ணம் ஓடுகிறது என்று போத்திபாருக்கு கொஞ்சம் கூட தெரியாது. But Joseph knew who keeps looking even when we sin.
ஆனால் பாவம் செய்கிற நேரத்திலே யார் தன்னை பார்க்கிறது என்று யோசேப்பு நன்றாக His அறிந்தார். master may not have seen, but God would be seeing. எஜமானன் இப்பொழுது அவனை பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். Maybe Potiphar wouldn't know, but God would know. போத்திபாருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு அது தெரியும். Because sometime or the other your sin will find you out. நன்றாக கவனியுங்கள், நாம செய்யறது ரகசியமாவே இருக்குன்னு So he நினைச்சிடாதீங்க, told- ஒரு நாள்ல கண்டிப்பா அது வெளியில வரும். So he told Potiphar's wife, எனவே போத்திபாருடைய மனைவியை பார்த்து I சொல்லு, will not do this wicked thing and sin against my God. இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு உடன்பட்டு இப்படிப்பட்டதான அக்கிரம காரியத்தை செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? Joseph refused her advances. உடனடியாக யோசேப்பு அந்த காரியத்தை He மறுத்து decided, he made a choice. அவர் ஒரு தெரிந்தெடுப்பு செய்தார். Even as the psalmist writes, he made a choice to be faithful. அங்க யாருமே இல்லை விட்டாலும் உண்மையா இருப்பதற்காக ஒரு தெரிந்தெடுப்பு செய்தார். To be faithful to his God. தேவனுக்கு நல் உண்மையா இருக்க தீர்மானம் பண்ணினார். You are faithful to God when you say no to sin and yes to God. தேவனுக்கு நல் உண்மையா இருக்கும் பொழுது பாவத்தை பார்க்கும் பொழுது முடியாது என்று சொல்ல வேண்டும், நீதியை பார்க்கும் பொழுது செய்வேன் என்று சொல்ல வேண்டும். Joseph was faithful to even the skill and the talent that God had given him. யோசேப்புக்கு தேவன் கொடுத்ததான வரங்கள், தாளந்துகள், திறமைகளுக்கு ஆண்டவருக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். God has given each one certain gifts. நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நல்ல வரங்கள், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். And he is expecting that we would use those gifts for his glory. அவருடைய மகிமைக்காக இந்த வரங்கள், தாளந்துகள், திறமைகளை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Whether it is some household chore, ஒருவேளை நீங்க வீட்டிலே இருந்து வேலை செய்கிறவர்களா இருக்கலாம், he has gifted us. அதை ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்தார். Jesus himself says so. இயேசு அப்படி சொல்லி இருக்கிறார். To one he will give 5, to one he will give 2, to one he will give 1, but he is expecting everybody to use whatever talent he has. ஒருவருக்கு 5 தாலந்து, ஒருவருக்கு 2 தாலந்து, ஒருவருக்கு 1 தாலந்து, ஆனா எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அதை நாம் ஆண்டவருக்கு மகிமையாக பயன்படுத்த வேண்டும். Not bury it. அதை அப்படியே மூடி போட்டு விட கூடாது. Use it. அதை அடக்கம் பண்ணன மாதிரி பண்ணிர கூடாது, அதை பயன்படுத்த வேண்டும். Be faithful to use your gifts. உங்களுடைய வரங்கள், தாளந்துகள், திறமைகளை ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுத்த. Don't bury your talents. அதை நீங்கள் மூடி போட்டு விட கூடாது. Joseph used his talent and his gift. யோசேப்பு தன்னுடைய வரங்கள், தாளந்துகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தினார். God had given him the gift of interpreting dreams. சொப்பனங்களை வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு ஈவை கொடுத்திருந்தார். And he used that to save hundreds of lives during the famine that was to come. பஞ்சம் வந்த பொழுது லட்சக்கணக்கான மக்களை பட்டினியிலிருந்து காப்பதற்காக அதை பயன்படுத்தினார். When Joseph proved himself faithful to the talents and gifts God had given him, தேவன் கொடுத்ததான வரங்கள், தாளந்துகளுக்கு யோசேப்பு உண்மையுள்ளவராய் இருந்த பொழுது God let him have another promotion. இன்னொரு ப்ரமோஷனை ஆண்டவர் கொடுத்தார். He was a steward in Potiphar's house. போத்திபாருடைய வீட்டிலே உக்கிரானக்காரனாய் இருந்தவர். Now he becomes second in command in Egypt. ஆனால் இப்பொழுது எகிப்து தேசம் முழுமைக்கும் God- இரண்டாவதாக அதிகாரத்திலே மாற்றினார். God will bless you, church. He'll bless you. திருச்சபையே, நீங்க நல்ல உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். When we use the gifts he has given us for his glory. அவருடைய மகிமைக்காக நம்முடைய வரங்கள், தாளந்துகள், திறமைகளை நாம் பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். So good. He's so good. அவர் மிகவும் நல்லவர். Joseph used it to save people's lives. ஜனங்களுடைய ஜீவனை பாதுகாப்பதற்காக யோசேப்பு அதை He பயன்படுத்தி didn't use it for his selfish gain. தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக அதை பயன்படுத்தவில்லை. He was faithful. நல்ல உண்மையுள்ளவராய் இருந்தார். When Joseph was faithful, according to Genesis chapter 50 and verses 19 to 21, he was faithful to forgive even those who had wronged him. தனக்கு விரோதமாக வேலை செய்தவர்களை மன்னிக்க கூடிய அளவிற்கு யோசேப்பு நல் உண்மையுள்ளவராய் இருந்தார். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தில் நாம் அதை பார்க்கிறோம். His brothers were filled with guilt.
அவனுடைய சகோதரர்கள் இப்பொழுது குற்ற மனசாட்சியினாலே நிறைந்திருந்தார்கள். For all those that we have wronged, we will carry a heavy guilt upon our heart. மற்றவர்களுக்கு தீமை செய்யும் பொழுது நமக்குள்ள குற்ற மனசாட்சி வந்துவிடும். And his brothers felt like that. அவருடைய சகோதரர்கள் அப்படித்தான் உணர்ந்தார்கள். When their father Jacob died, யாக்கோபுடைய தகப்பன் மரித்த the பிறகு brothers thought, now Joseph will not treat us well because we treated him so badly. யோசேப்பை நாம் தவறாக நடத்தினதால் அப்பா இறந்த பிற்பாடு யோசேப்பு ஒருவேளை நம்மை வித்தியாசமாக நடத்தலாம். But Joseph was so faithful to ஆனால் யோசேப்பு நல் உண்மை உள்ளவராக இருந்தார். He told his brothers, தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொன்னார், do not be afraid, my brothers. சகோதரர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம். Am I in place of God? நான் தேவனுடைய இடத்தில் இருக்கிறேனா? You intended to harm me, it is true. நீங்கள் எனக்கு தீமை செய்யும்படியாக நோக்கம் கொண்டிருந்தீர்கள், அது உண்மைதான். God intended it for good. ஆனால் அதையே தேவன் எனக்கு நன்மையாக மாறும்படியாக செய்தார். Save many lives. அநேக மக்களை உயிரோடு காப்பதற்காக. If we are faithful to forgive those who have wronged us, நமக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை நாம் மன்னிக்கிறதிலே நாம் நல் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார். God will bless us beyond what you think or I can think. நானும் நீங்களே நினைக்கிறதற்கு மேலாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். He said, do not be afraid. அவர் சொன்னார், சகோதரர்களே, நீங்கள் provide, பயப்பட வேண்டாம். I will provide for you. நான் உங்களை பராமரிப்பேன். I will provide for your children. உங்களுடைய குழந்தைகளையும் நான் பராமரிப்பேன். I will speak to Pharaoh. பார்வோனிடத்தில் and பேசி, I will let you all rest in the land of Goshen, which was such a fertile prosperous. கோஷேன் என்கிறதான செழிப்பான ஒரு இடத்திலே நான் உங்களை குடி அமர்த்துவேன். Joseph went the extra mile. யோசேப்பு இன்னும் அதிகமான ஒரு மைல் தூரம் கடந்து சென்றார். He not only forgave them, அவர்களை மன்னித்தது மாத்திரமல்ல, he even provided them with the best. மிகவும் சிறப்பான நன்மைகளினாலே அவர்களுக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதித்தார். How do we respond to those who have wronged us? நமக்கு விரோதமாக வேலை செய்கிறவர்களுக்கு நாம் எப்படி பிரதிபலன் கொடுக்கிறோம்? God is looking for faithful servants. ஆண்டவர் நல் உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். Lastly, கடைசியாக there was John the disciple. யோவான் சீஷன். Oh, he loved Jesus. அவர் ஆண்டவரை அதிகமாக நேசித்தார். And it's written in one place, the Lord who loved John, the disciple whom he loved. யோசேப்பு யோவானை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. But then John continued to live while all the disciples died. எல்லா சீஷர்களும் அப்போஸ்தலரும் மரித்த பிறகும் இவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். There was a time when John was ready. He told the Lord, let's call down brimstone and fire from hell and destroy these Samaritans because they wouldn't accept Christ and his miracles. கிறிஸ்துவை அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளாதனால யோவானுடைய வாலிப நாட்கள் அவர் சொன்னார், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி இந்த கிராமத்தின் மேலே குண்டுமலை போட வேண்டும் என்று சொன்னவர். Jesus worked so much in John's heart. யோவானுடைய இருதயத்திலே தேவன் அதிகமாய் கிரியை செய்தார். Transformed his heart. அவருடைய இருதயத்தை மறுரூபமாக்கினார். To make him faithful to the teachings of the Lord. ஆண்டவருடைய போதனைகளுக்கு நல் உண்மை உள்ளவராக மாற்றினார். Like the psalmist John says, I will choose to be faithful. யோவான் ஒரு தெரிந்தெடுப்பு செய்து நான் நல் உண்மை. For I have set my heart upon your laws. என்னுடைய தேவனை எனக்கு முன்னாலே அவருடைய கற்பனைகள் எனக்கு முன்னாலே. So John would preach and preach only about love and love and love. எனவே யோவான் எப்பொழுதுமே அன்பு 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 என்று பிரசங்கம். Because he said that's the new commandment the Lord gave the disciples. ஏனென்றால் சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த புதிய கற்பனை கட்டளை அதுதான். A new commandment I give you. நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். Love ye one another, love ye one another. ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். John was so faithful to this one commandment. இந்த ஒரு கட்டளைக்கு யோவான் மிகவும் நல் உண்மையுள்ள. If you read the letters of John, யோவானுடைய நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது all full of love. முழுவதும் அன்பினாலே நிறைந்திருக்கு. Faithful to God in love. அன்பிற்காக தேவனுக்கு நல் உண்மையுள்ளவராய். Love God and love your people. தேவனிடத்தில் அன்பாயிருங்கள், பிறரிடத்திலே அன்பாயிருங்கள். Then it is said John became very old, very old. இப்பொழுது யோவான் மிகுந்த வயதுள்ளவராக மாறி. Tradition says that
he would love to come to the church in Ephesus. பாரம்பரியம் சொல்லுகிறது எபேசுங்கிற பட்டணத்திலே சபைக்கு வருகிறதற்கு அவருக்கு ஆசைதான். When he was so old also he was faithful to come to the church. வயதான காலத்திலும் கூட சபைக்கு வருகிறதிலே அவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். How many excuses we make to come to church. பல நேரங்களிலே சபைக்கு வரதுக்கு எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம். Sometimes it's the rain that stops us. மழை வந்துருச்சு. Sometimes it's the sun that stops. சில நேரத்துல வெயில் அடிக்குது. Sometimes it is an angry spouse that stops. சில நேரத்துல புருஷனோ மனைவியோ கோபப்பட்டாங்க. All kinds of excuses. இப்படிப்பட்டதான சாக்கு போக்குகளை சபைக்கு வருகிறதுக்கு சொல்லுகிறோம். Even in that old age. ஆனால் அந்த வயது முதிர்ந்த காலம். When John couldn't walk. யோவானால் இப்பொழுது நடக்க முடியாது. Tradition says that people used to carry him in their arms. அந்த பாரம்பரியம் சொல்லுகிறது அவரை தூக்கி கொண்டு தான் வருவார்கள். They would take him down the aisle of the church. அந்த சபைக்குள்ள கொண்டு வருவார்கள். And he was so feeble. அவர் ரொம்ப பலவீனமா இருந்தார். He couldn't speak loudly. சத்தமா அவரால பேச முடியாது. All that they could hear him say was this one thing. ஒரே ஒரு காரியத்தை தான் மக்கள் அவரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். Love ye one another. ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். Love ye one another. ஒருவரில் ஒருவர் அன்பாய். So by this people will know you are my disciples. அது நிமித்தமாகத்தான் அந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று உங்களை அறிந்து கொள்வார்கள். By this the world will know you are the followers of Jesus Christ. இதனாலே தான் நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறீர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். Because Jesus was faithful. ஏனென்றால் இயேசு ஆண்டவர் உண்மையுள்ளவராய் faithful to give his life on the cross. தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுக்கக்கூடிய அளவிற்கு உண்மையுள்ளவராய் இருந்தார். Let us learn to love one another. நாம் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கற்றுக்கொள்வோம். So that when we die, நாம் மரிக்கும் பொழுது, and we go up, நாம் போகும் பொழுது, the Lord will be there. ஆண்டவர் அங்கே இருப்பார். And I know what he will tell us. அவர் என்ன சொல்வார் என்று நமக்கு He will tell us. நம்மை பார்த்து சொல்வார். Welcome. வரவேற்கிறேன். You good and faithful servant. உண்மையும் விவேகமுள்ளவர்களே, நான் உங்களை வரவேற்கிறேன்.